Hi guys, welcome to About Touch channel. Hey Pragi, அம்மா நம்மட்ட சின்ன வயசுல ஒரு கதை சொல்லுவாங்களா, அதை சொல்லுவோமா? சொல்லுங்கம்மா. அம்மா சொல்லுங்கம்மா அந்த கதையை. என்ன கதைடி? அந்த கதை. ஹலோ அந்த கதை. சரி நான் சொல்றேன். காமெடி கதையா? ஓகே சரி இப்போ சொல்றேன். ஹாய் மக்களே, இது எங்க வீட்டில் நடந்த ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயங்கள் தான் இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் மக்களே. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா, நான் +2 படிக்கும்போது நடந்த கதை இது. இதை நாங்கள் ரொம்ப அடிக்கடி சொல்லி பசங்கக்கிட்டையும் சிரிப்போம். எங்கள் ஜென்ரேஷன், எங்கள் அக்கா, எங்கள் தங்கச்சி எல்லாரும் எப்போ நாங்கள் மீட் பண்ணாலும் இந்த கதையை சொல்லும் போதே சிரிச்சிருவோம் நாங்கள். ஏன்னா அவ்வளோ சிரிப்பாக இருந்துச்சு அந்த நேரம். இப்போ நினச்சாலும் சிரிப்பு வர மாதிரியான ஒரு சம்பவம் அது. அதை இப்போ உங்ககிட்ட நான் சொல்லலான் இருக்கேன் மக்களே. கேட்குறீங்களா? இந்த காமெடி விஷயத்தை பற்றி சொல்கிறேன் இல்லையா? இது எங்கே நடந்துச்சுன்னா எங்கள் பெரியம்மா வீட்டில் தான் நடந்துச்சு. இது எங்கள் பெரியம்மாவுக்கு தான் நான் இப்போ டெடிகேட் பண்ணுறேன். ஏன்னா எங்கள் பெரியம்மா இப்போ இல்லை, ஆமாம் தவறிட்டாங்க. அவங்களுக்காக தான் நான் அதை இப்போ டெடிகேட் பண்ணுறேன். ஏன்னா எங்களுக்கு நடக்கிற எல்லா சந்தோஷமான நிகழ்ச்சியிலையுமே அது எங்கள் பெரியம்மா வீட்டில் தான் மோஸ்ட்லி நடந்திருக்கும். ஏன்னா நாங்கள் வளர்ந்ததே அங்கே தான். சரி ஓகே, இப்போ நான் சொல்லிடுறேன் ஓகேவா? நான், எங்கள் பெரியம்மா பொண்ணு, எங்கள் மாமா பொண்ணு 3 பேருமே பயங்கர க்ளோஸாக இருப்போம். சின்ன வயசில் எங்கே போனாலும் ஒன்றா தான் போவோம், ஒன்றா தான் வருவோம். சிரிச்சுட்டு மட்டும்தான் இருப்போம். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் சிரிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருந்திருக்கோம். அவ்வளோ ஜாலியான ஒரு காலம் அந்த காலம். இப்போ வரைக்குமே எல்லாருமே பயங்கர க்ளோஸாக தான் இருப்போம். யாருமே பேசாமல இல்லை. இப்போ வரைக்குமே என்ன நடந்தாலும் ஷேர் பண்ணுற ஒரு இடத்துல தான் எல்லா அக்கா தங்கச்சிகளுமே இருக்கோம். இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, எங்கள் பெரியம்மா வீட்டில் நாங்கள் தங்கியிருந்தோம், நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்போது எங்கள் அண்ணங்க, எனக்கு பெரியம்மா பசங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேருமே ஃபாரின்ல இருந்தாங்க. நான், பெரியம்மா, எங்கள் பெரியம்மா பொண்ணு. அன்னைக்குன்னு பார்த்து நாங்கள் 3 பேர். இன்னொரு பாட்டி ஒருத்தவங்க எங்கள் பெரியம்மாவுக்கு மோஸ்ட்லி எங்கள் பெரியம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வயசானவங்க, ஆதரவு இல்லாமல் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் முதல்ல கூட்டிகிட்டு வீட்டில் வச்சுப்பாங்க. வீட்டில் வச்சு பார்த்துப்பாங்க. ரொம்ப இறக்க குணம் அவங்களுக்கு. எப்போவுமே ஒரு வயசானவங்க வீட்டில் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க. வீட்டில் எப்போவுமே கலகலன்னு ஆள் இருந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். அப்போ இந்த பாட்டியும் இருக்காங்க வீட்டில். அன்னைக்குன்னு பார்த்து அந்த பாட்டியுமே நைட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. 10 மணி வரைக்கும் இருந்தாங்க. அப்புறம் இன்னமும் அவங்க மருமக யாரோ வர சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காண்டி நைட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க இருந்தால் கூட கொஞ்சம் தைரியமாக இருந்திருக்கும். அந்த நைட்டை நாங்கள் கடந்திருப்போம். ஏன் மக்களே கேட்குறீங்க அன்னைக்கு நடந்த கூத்த? இருங்க சொல்கிறேன் கேளுங்க. நைட்டு நாங்கள் படுத்துட்டோம். இந்த மணி கரெக்டாக ஒரு 12 மணி இருக்கும். 12 மணி இருக்கும்போது எங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்த்தோம். அந்த நாயோட பேர் என்னன்னு பார்த்தா ஸ்டெஃபி. அது பொமேரியன் நாய் இல்லையா, அது வளர்த்தோம். அது ரொம்ப செல்லம் எங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு நாய் தான் நாங்கள் வளர்த்துட்டு இருந்தோம். நைட்டு ஒரு 12 மணி இருக்கும், இல்லை 1 மணிக்கிட்ட இருக்கும். அந்த நாய் என்ன பண்ணிருச்சு, எங்கள் பெரியம்மா வீடே ரொம்ப பெரிய வீடாக இருக்கும். அதுக்கு மேலே ஒரு மொட்டை மாடி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மொட்டை மாடி. செப்பரேட்டாக தனியாக ஒரு படி மாதிரி வச்சு போகிற மாதிரி இருக்கும். இந்த நாய் என்ன பண்ணிருச்சு, ஒரு 1 மணி போல் மாடிக்கு போக குலைக்க, திரும்ப குடுன்னு கீழே ஓடியாரு. மாடிக்கு போக குலைக்க, திரும்ப குடுன்னு கீழே ஓடியாரு. கொலை நாங்கள் சொல்ல மாட்டோம். அப்படி ஒரு குலைக்குது இந்த நாய். பயந்து நாங்கள் என்ன இப்படி குலைக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு மாடிக்கு போய் பார்க்க பயம். ஏன்னு கேட்டால் என்ன இருக்கோ மேலே என்னன்னு தெரியலையே, போகுது வருதுன்னு சொல்லிட்டு சும்மாவே எங்கள் பெரியம்மா சரியான பயந்தாங்கொழி. அதுக்கு மேலே எங்கள் பெரியம்மா பொண்ணுன்னு சொல்லும் போதே எனக்கு சிரிப்பு வருது. ஏன்னு கேட்டால் அப்படி ஒரு பயந்த சுபாவம் அந்த எங்கள் பெரியம்மா பொண்ணு. அது நான் யாரெல்லாம் இருக்கோன்னு மட்டும் பாருங்க. எங்கள் பெரியம்மா பயந்தாங்கொழி, அதுக்கு மேலே பயந்தாங்கொழி. நானுமே பயந்தவங்க தான், ஆனால் கொஞ்சம் வெளியில் காட்டிக்கிறாம கொஞ்சம் இது பண்ணிக்கிடுவேன்னு வைங்களேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான். அப்போ 2 பேருக்கும் கையும் காலும் நடுங்குது. ஐயோ என்னன்னு தெரியலையேன்ட்டு. அப்போ பெரியம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, திருடன் வந்துட்டான், நல்லா தெரியுது,
மாடியில திருடன் இருக்கான், என்னமோ கையில வச்சிருக்கான், அதை பார்த்துதான் நாய் கீழே வருதுன்னு சொன்னா கீழே ஒடியார நாய்கிட்ட எங்க பெரியம்மா பொண்ணு போய் பேசிக்கிட்டு இருக்கு. ஸ்டெஃபி மேல யார் இருக்கா சொல்லு, யார் இருக்கா பயத்துல போய் நாயை கூப்பிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு. அப்பவே சொல்றேன் ஸ்டெஃபிட்ட கேட்டா அது என்ன சொல்லும் அப்படின்னு குடுக்குன்னு திரும்ப மேல போய் குலைச்சிட்டு ஒடியாருது. என்ன பண்ணாங்க, சரி பக்கத்துல யாராவது கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, வீடு பெரிய வீடு, யாரையுமே கூப்பிடுற மாதிரியான சூழ்நிலையில நைட்டு 1 மணி. கத்துனா கூட கீழ் வீட்டுல ஆள் இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல எங்களுக்கு. ஏன்னா அதுவுமே ரொம்ப பெரிய வீடு, நம்ம வெளியில இருந்து கத்துனாலுமே கேட்காது அந்த மாதிரி வீடு. அப்ப என்ன ஆயிடுச்சு, நாங்க பெரியம்மா என்ன பண்ணாங்க, பக்கத்துல எங்க அம்மாச்சி வீடு இருந்தது, அதுக்கு கால் பண்ணலாம். அப்ப லேண்ட்லைன் ஃபோன் தான், நமக்கு செல்போன்லாம் அப்ப இருக்காது இல்லையா, லேண்ட்லைன் ஃபோன் தான். அப்ப என்ன பண்ணாங்க, நான் போய் லேண்ட்லைன் ஃபோன் இருக்குமா அதுல போய் ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு பெரியம்மா போறாங்க. பெரியம்மா பின்னாடி நான் போனு போனா ரிசீவரை தான் எடுத்து வைக்கிறேன். கிடுக்கிட்டு நடுங்குது பெரியம்மா கை. ரிசீவரு நம்பர் போடுறாங்க மக்களே, போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-30 நம்பர் கிட்ட அமைக்கிட்டே இருக்காங்க. நான் போயிட்டு பெரியம்மா என்ன பெரியம்மா நீங்க பாட்டுல நம்பர் அமைக்கிட்டே இருக்கீங்களே என்ன பெரியம்மா அப்படின்னு கேட்குறேன். ஆத்தி நம்பர் மறந்து வச்சேதா பதட்டத்துல அப்படின்னு சொல்லிட்டு டைரியை தேடி, அந்த நேரத்துல டைரியை வேற தேடி, நம்மளாம் இப்போ நோட்ல தான் எழுதி வச்சிருப்போம் மோஸ்ட்லி நம்பர் எல்லாம், பதட்டத்துல மறந்தோன்னா அந்த டைரியை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஃபோன் பண்றாங்க. அப்பயுமே அவங்களுக்கு கரெக்டான நம்பர் போடாமல கிடுக்கிட்டு இப்படி நடுங்குது, கை நடுங்குது, காலு நடுங்குது, உதட்டு டைப் படிக்குது பயத்துல. எனக்கு அதுக்கு மேல பின்னாடி நான் நிக்கிறேன். நான் சொன்னேன் சரி கொடுங்க பெரியம்மா நான் பேசுறேன் சொல்லி நம்பர் போட்டுட்டேன். நம்பர் போட்டேன். அதுக்குள்ள பெரியம்மாவுக்கு என்னன்னா, யாராவது ரிங் போயிட்டே இருக்கு, யாருமே எடுக்கல. ஏன்னா நைட்டு 1 மணிக்கு மேல யாரும் தூங்கிடுவாங்க இல்லையா, அடிச்சுக்கிட்டே இருக்கு, யாருமே எடுக்கல. சரி சரி ஆப்போசிட்ல இருந்து எடுத்துட்டாங்க போனை. எடுத்த பின்னாடி காதுல வச்சுட்டு ஹலோ யாருன்னு கேக்குறாங்க. நான் ரொம்ப தெளிவான ஆள்ல நான் என்ன சொல்றேன் தெரியுமா போன்ல, ஹலோ ஸ்டெஃபி கொலைக்குது, ஹலோ ஸ்டெஃபி கொலைக்குது, ஹலோ ஸ்டெஃபி கொலைக்குது, இதை மட்டுமே சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன யாரு ஸ்டெஃபி, அத்தா யாருக்கா ஸ்டெஃபி, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க யாரு இது ஸ்டெஃபி யாரு, ஸ்டெஃபி யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா நான் இங்கே வந்து பெரியம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, வேற யாரையாவது கூப்பிட்டுடலாம், கீழே உள்ளவங்களையாவது கூப்பிட்டுடலாம் சொல்லிட்டு நடக்க முடியாமல் நடந்து போய் கீழே வந்து ஒரு குடித்தனம் இருந்தாங்க. அவங்க யாருன்னா, அவங்க வந்து சார், அவங்க டீச்சர், அவங்க அவரை போய் கூப்பிட்றோம் சொல்லிட்டு போய் எங்கள் பெரியம்மா இடுப்பில் அப்படி கை வச்சுட்டு ஹாலில் கூப்பிட்றாங்க. பாபு சார், பாபு சார், பாபு சார், கத்து 2ஆ போச்சுடி. கத்துறதுக்குள்ள நான் இங்க போன்ல ஹலோ ஹலோ கேக்குதா நான் கத்த. எங்க பெரியம்மா பொண்ணுன்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சு இல்லையா, சரியான பயந்தாங்கொலி வேற. அது என்ன பண்ணிருச்சு, பாபு சார் அதுவும் கூப்பிடுறதுக்கு சப்போர்ட் பண்றதா நினைச்சுக்கிட்டு இடுப்புல அப்படி கை வச்சுக்கிச்சு. ஹலோ 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 ஹலோன்னு எவ்வளோ கத்த முடியுமோ கத்துது. நான் காதுல போனை வச்சுட்டு இது எனக்கே பயமா இருந்துச்சு. எங்க பெரியம்மா பொண்ணு எனக்கே டஃப் கொடுத்தோன்னு ஒரு செகண்ட் அரண்டு போய் அதையே கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு கொஞ்ச நேரத்துல மாடியில இருந்து என்ன ஆக்சுவலா வந்திருக்கு அப்படின்னா, பூனை வந்திருக்கு. அதை பார்த்துதான் ஆக்சுவலா நாய் குலைச்சிருக்கு. கொஞ்ச நேரத்துல மாடியில போய் பூனையும் நாயும் சண்டை போட்டு கட்டி புரண்டு 2 வந்து விழுந்துச்சு. விழுந்த உடனே நாங்க கத்துன கத்து அந்த ஊரே லைட்டை போட்டு எந்திரிச்சிட்டாங்க. அப்படி ஒரு கத்து 3 பேரும் காதை பொத்திக்கிட்டு, ஏன்னா பயத்தோட உச்சத்துல இருக்கோம் நாங்க 3 பேருமே. எல்லார் வீட்லயுமே லைட்டு எரிஞ்ச பின்னாடிதான் நாங்க நிம்மதியா தூங்கணும் 3 பேருமே. எப்பேற்பட்ட ஆள் பாருங்க நாங்க. இப்ப இல்லைங்க, இப்ப இந்த சம்பவத்தை நான் நினைச்சாலுமே சிரிப்பேன்.
ஏன்னா அந்த செகண்ட் அந்த இருந்த படபடப்பு அப்ப நடந்துகிட்ட விதம் நாங்க லூசு மாதிரி அங்க பண்ணுவோம். லூசு கூட பரவாயில்லைங்க, கொஞ்சம் டீசெண்டா இருக்குங்க. நாங்க பண்ணுன கூத்தா எப்ப நினைச்சாலும் சிரிப்போங்க. இத ஐயோ ஐயோ என் பசங்க ஓயாம கேட்பாங்க, இந்த கதையை சொல்லுங்கம்மா அந்த கதையை சொல்லுங்கம்மான்ட்டு. அடிக்கடி எங்களுக்கு மனசு ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கதைகள்லாம் பேசி சிரிச்சுட்டு இருப்போம் மக்களே. எங்களோட இந்த கதை எப்படி மக்களே இருந்துச்சு நினைச்சிருப்பீங்க, மொட்டை லூசா இருக்குங்க போலதுங்க அப்படின்ட்டு. நினைச்சாலும் பரவாயில்லைங்க, ஏன்னா அதான் நடந்துச்சு. அதைத்தான் இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே மக்களே, நாளைக்கு இன்னொரு கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். நிறைய நிகழ்வுகள் இருக்கு மக்களே. ஓகே மக்களே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கேட்டியா சந்தோஷமா?